சிவகங்கை இளைஞர் ஆகாஷ் மரண வழக்கில் தற்பொழுது 11 காவலர்களுக்கு சிபிசிஐடி சார்பில் சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்மன் பிறப்பிக்கப்பட்ட 11 பேரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி தற்பொழுது சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி 2 இளைஞர்களை வெட்டிய வழக்கில் ஆகாஷ் மற்றும் குணா என்ற இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையின் போது ஆகாஷ் தப்பி ஓடிய போது காலில் முறிவு ஏற்பட்டதாக வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவருக்கு உடல்நிலை குன்றியது கண்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது மூச்சுத்திறனில் ஏற்பட்டு உயிரிழந்ததாக காவல்துறையினர் இந்த வழக்கானது பதிவு செய்திருந்தனர். பின்னர் இந்த வழக்கு அவர்களது பெற்றோர்கள் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்தி எனது மகனை போலீசார் அடித்துக் கொன்றதாக மதுரை நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்து வரும் ஒரு கோர்ட்டு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கை டிஐஜி வெங்கட்ராமன் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டிருந்தார். உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னாக்கா கடந்த இதுல 6 காவலர், அதாவது ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உட்பட 6 பேரை சஸ்பெண்ட் செய்திருந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா இன்று சிபிசிஐடி போலீசார் மதுரையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த இதுல குற்றம் சாட்டப்பட்ட பாத்தீங்கன்னாக்கா மதுரை டிஎஸ்பி ராஜா, மானாமதுரை இன்ஸ்பெக்டர் குமாரவேல் பாண்டியன், திருப்பூர் இன்ஸ்பெக்டர் திலீபன், மானாமதுரை எஸ்ஐ குகன், தெய்வேந்திரன், இருளப்பன், காளீஸ்வரன், மகேந்திரன், தனிப்படை காவலர் முனீஸ்வரன், எஸ்ஐ முத்துராஜா மற்றும் முத்துப்பாண்டி ஆகிய 11 பேரை இன்று மதுரையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு தற்போது சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் சிவகங்கை இளைஞர் ஆகாஷ் மரண வழக்கில் தற்பொழுது 11 காவலர்களுக்கு சிபிசிஐடி சார்பில் சம்மன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்மன் பிறப்பிக்கப்பட்ட 11 பேரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி தற்பொழுது சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி 2 இளைஞர்களை வெட்டிய வழக்கில் ஆகாஷ் மற்றும் குணா என்ற இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையின் போது ஆகாஷ் தப்பி ஓடிய போது காலில் முறிவு ஏற்பட்டதாக வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவருக்கு உடல்நிலை குன்றியது கண்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது மூச்சுத்திறனில் ஏற்பட்டு உயிரிழந்ததாக காவல்துறையினர் இந்த வழக்கானது பதிவு செய்திருந்தனர். பின்னர் இந்த வழக்கு அவர்களது பெற்றோர்கள் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்தி எனது மகனை போலீசார் அடித்துக் கொன்றதாக மதுரை நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்து வரும் ஒரு கோர்ட்டு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கை டிஐஜி வெங்கட்ராமன் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டிருந்தார். உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னாக்கா கடந்த இதுல 6 காவலர், அதாவது ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உட்பட 6 பேரை சஸ்பெண்ட் செய்திருந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா இன்று சிபிசிஐடி போலீசார் மதுரையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த இதுல குற்றம் சாட்டப்பட்ட பாத்தீங்கன்னாக்கா மதுரை டிஎஸ்பி ராஜா, மானாமதுரை இன்ஸ்பெக்டர் குமாரவேல் பாண்டியன், திருப்பூர் இன்ஸ்பெக்டர் திலீபன், மானாமதுரை எஸ்ஐ குகன், தெய்வேந்திரன், இருளப்பன், காளீஸ்வரன், மகேந்திரன், தனிப்படை காவலர் முனீஸ்வரன், எஸ்ஐ முத்துராஜா மற்றும் முத்துப்பாண்டி ஆகிய 11 பேரை இன்று மதுரையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு தற்போது சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.